Hey hello guys, welcome back to our channel. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் Ntorq 125 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BS4 எமிஷன் வெஹிக்கல் விச் இஸ் BS6 இப்போ கரண்ட் அப்டேட்டாக போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா BS4 ஏன் BS4ன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் 8000 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வரது புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோவோட ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பைக்கோட ரிவ்யூ அண்ட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸில் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு ரியர் வியூ மிரர் கிடைக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் பார் ஹேண்டில் தான் வரும். இதில் வந்து ஃப்ரண்ட் டூம் பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்கேட்டட்ஸ் இண்டிகேட்டர்ஸ் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஹாலஜன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் பேட்ஜிங் அண்ட் இங்கே நம்பர் பிளேட் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன் டியூ டு சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரியர் டெயில் லைட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டிசைன் வந்து உங்களுக்கு இங்கே ஒரு பேட்ஜிங்கில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரேசிங் லிமிட்ஸான பேட்ஜிங் அண்ட் ஸ்கூட்டர் ஆஃப் தி இயர்னு சொல்லிட்டு ஒரு பேட்ஜிங். அந்த வண்டியோட பேர் Ntorq. அண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ஜிங் வண்டியோட பேர் வந்திருக்கும். அண்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 வோல்ட் ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் தான் கிடைக்கும். அண்டு BS6 உங்களுக்கு புதுசாக அப்டேட் பண்ணிருப்பாங்க விச் இஸ் LED. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஆர் லைட்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து எப்போ இக்னிஷன் ஆன் பண்ணுறீங்களோ மீன்ஸ் கீ ஆன் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த டிஆர் வந்து எப்பவுமே ஆனில் இருக்கும். திஸ் இஸ் ஒயிட் LED. அண்ட் டிஆர்எல் பொறுத்தவரை உங்களுக்கு இந்த மாதிரி தான் லுக்கு கிடைக்கும். அண்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் மட்கார்டு வரும். அண்ட் இந்த வண்டியோட சைடு ப்ரொஃபைலில் பார்த்துருவோம். சைட் ப்ரொஃபைலை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு வந்து சஸ்பென்ஷன் செட்டப்பை பார்த்துருவோம். சஸ்பென்ஷன் செட்டப் பொறுத்தவரையில் உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன். ஷாக்ஸ் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். வீலை பொறுத்தவரை உங்களுக்கு 12 இன்ச் அலாய் வீல் வரும். நார்மல் வண்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா டிஸ்க் வீல் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில மாடல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அலாய் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஸ்போர்ட்டி டிசைனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வீலோட ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த டயரோட ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 வைட் செக்ஷனில் வரும். அதோட வித்து. அண்ட் வண்டியோட சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரையில் உங்களுக்கு 125 பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு சில இடத்துல கார்பன் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சைடை பொறுத்தவரை உங்களுக்கு ப்ளூ ப்ளஸ் கிரே காம்பினேஷன் கலர் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக பிடிச்சிருக்கு. அண்ட் சைட் ப்ரொஃபைலை பொறுத்தவரை எங்களுக்கு வந்து ஒரு Ntorqக்கான ஒரு பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. 125cc பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ஃபுட் ரெஸ்ட் ஏரியா இடம் வந்து நல்லா ஒரு பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேணால் லக்கேஜும் வச்சுக்கலாம், பட் அட் யுவர் ஓன் ரிஸ்க். அண்ட் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் கேஜிஸ் 3 kg வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் பெட்டர் இதுக்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹூக் வந்து நல்ல லைஃப் வரும். அண்ட் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க, அதாவது ஹெல்மெட்டுக்கான ஹூக்கு. அண்டு கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்பன் ஃபினிஷில் ஒரு சைட் கட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டிவிஎஸ் ரேசிங்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெட்டாலிக் கலருக்கான ஒரு ப்ளூ கலர். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரே கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரியர் பில்லியனுக்கான ஒரு ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேஃப்டிக்காக கிரில் கொடுத்துருக்காங்க. அண்டு இதோட இன்ஜின் செட்டப்பை வந்துடும். இன்ஜின் செட்டப்பை பொறுத்தவரை 124.79cc சொல்லுவாங்க. அரௌண்ட் வந்து 125 சொல்லுவாங்க. அண்ட் இதோட கிலோவாட் பார்த்தீங்கன்னா 6.9 கிலோவாட் அட் 7500 RPM. அண்ட் இதோட டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 10.5 Nm அட் 5500 RPM தான் கிடைக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் SI இன்ஜின். அண்ட் இங்கே கூலிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் கூலிங், அதாவது ஃபேன் ப்ளஸ் ஏர் கூல்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்போவுமே ஃபேன் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இன்லெட் கொடுத்துருக்காங்க. சைலன்சரை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு ஷார்ப்பான டிசைனில் ஒரு ஸ்போர்ட்டியான லுக் மாதிரி கொடுத்துருக்காங்க சைலன்சர். அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கோட்டடில் ஃபுல்லாக வந்து மெட்டாலிக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. லைட்டாக மேட்டும் கலந்த மாதிரி இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குரோமியம். அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. இதோட டிரைவ் டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரையில் உங்களுக்கு கிளச்சு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளச். இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் கிளச் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே. அண்டு டிரைவ் ஷாஃப்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து CVT கண்ட்ரோல் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஒரு ஸ்மூத் டிரைவ் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம நார்மல் பைக்ஸ்லாம் கியர் பைக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயின் டிரைவ் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து CVT கண்ட்ரோல் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் டியூ டு அந்த வண்டியோட வைப்ரேஷன்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. அந்த வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத் ரைடாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக உங்களுக்கு CVT வந்து இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்டு ரியர் டயர் ப்ரொஃபைலை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 100 mm வைட் செக்ஷன் தான் அதே. அண்டு ரியர் ட்ரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 130 mm ட்ரம் பிரேக் வரும். அண்டு ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்கு செட்டப்பு. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 220 mm சைஸில் தான் வரும். ஃப்ரண்ட்டு டிஸ்க் ஒரு லுக்கு பார்த்துருவோம். ஃபுல்லாக 220 mm உங்களுக்கு டிஸ்க் செட்டப் வரும். அண்டு டாப் வியூவில் பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு சிங்கிள் சீட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் ஃபில்லிங் டேப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பூட்டை பார்த்துருவோம்.
பூட்டை பொறுத்தவரையில் ஒரு 220 லிட்டருக்கான ஃபுல்லாக செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வரைக்கும் உங்களுக்கு லக்கேஜ் வந்து சப்போர்ட் பண்ணோம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, லைட் செட்டப். இதுவும் ஒரு நல்ல அப்டேட்னு சொல்லலாம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 வோல்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் ஃபில்லிங் டேப் கொடுத்துருக்காங்க. இதோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 4.8 லிட்டர்ஸ், அரௌண்ட் 5 சொல்லலாம். அண்ட் இங்கே வந்து ஸ்ப்ளிட் கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு லுக்கு கொடுக்குது. ரியர் ப்ரொஃபைலை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு சூப்பரான ரியர் டைலைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்திங்கன்னா பிரேக் பிடிச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் வென்ட்ஸ் மாதிரி ஒரு டிசைன் இது ஃபுல் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக. இங்கேயும் பார்த்திங்கன்னா கார்பன் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்டர்கேட்டட் கிடையாது, செப்பரேட் தான். ஈஸியாக இது உடஞ்சாலும் ஈஸியாக நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நம்பர் பிளேட்டான லைட்டிங். அண்டு ரியர் மட்கார்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டியான மட்கார்டு மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்டு லெஃப்ட் சைடு லுக்கு பார்த்துருவோம். ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ரியர் பில்லியனுக்கான ஃபுட் ரெஸ்ட் மோஸ்ட்லி லேடிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அண்டு கிக்கர் கொடுத்துருக்காங்க. அண்டு சென்டர் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து ரியர் பில்லியன் ஃபுட் ரெஸ்ட்டு. அண்ட் வண்டிக்கு வந்து 3 வால்வ் இன்ஜின் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க வித் ஹைட்ராலிக் கேஸ் அப்சார்ப்டு. அண்ட் இந்த வண்டியோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அது மேலே ஒரு ஹேண்டல் பார் லுக்கை பார்த்துருவோம். மேலே ஒரு ஹேண்டல் பார் லுக்கை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அண்டு ஹெட் லேம்ப் ஆன் ஆஃப் சுவிட்சு, செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்சு. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஹை பீம், லோ பீம் அப்புறம் ஒரு பாஸ் ஸ்விட்ச் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஸ்விட்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரன் ஸ்விட்ச். ஹாரன் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஸ்பீடோமீட்டர் செட்டப் பொறுத்தவரை உங்களுக்கு எல்இடி ஸ்பீடோமீட்டர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒயிட் எல்இடி தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மோட் வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் மோட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் மோட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் டெம்பரேச்சர் வந்து டிகிரி செல்சியஸில் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அச்சீவ் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் மோடு, ஸ்போர்ட் மோடில் அது வந்து கொடுத்துருப்பாங்க. ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ஓடோமீட்டர், டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிவிஎஸ் அவங்களுக்கான ஒரு பேட்ஜிங், என்டருக்கான ஒரு பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்க்கான ஒரு இண்டிகேஷன், ஹை பீம், அப்புறம் லோ ஃபியூலுக்கான இண்டிகேஷன், ஈகோ மோட், பவர் மோடுக்கான இண்டிகேஷன். அண்ட் இந்த இண்டிகேஷன் எனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியலை. அண்ட் இதிலேயே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க, சர்வீஸ் ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க, பேட்ரி லோ வார்னிங் கொடுத்துருக்காங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த வண்டியோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ரைடிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ காய்ஸ், வாங்க ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். எக்ஸாஸ்ட் நோட்டை கேளுங்க. சைடு மிரரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வியூ கொடுக்குது. அண்ட் லெட்ஸ் கெட் லான்ச் பண்ணுவோம். இதோட டாப் ஸ்பீடை டெஸ்ட் பண்ணிடுவோம். ஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஸ்பீடுன்னு சொல்லலாம். செம்ம பிக்கப்பு. 125 சிசினே சொல்ல மாட்டாங்க. இது அந்த அளவுக்கு செம்ம ஸ்பீடாக இருக்குது இன்ஜினு. பாருங்கள், 69, 70. எனக்கு போதும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்பீடு. டாப் ஸ்பீடு வந்து கம்பெனியில் சொல்லியிருக்குது பார்த்தீங்கன்னா 95 சொல்லியிருக்காங்க. நம்ம 80 ரீச் பண்ணோம். இதுவே பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்ட்ரெஸ்ஸில் நல்லா தான் ரீச் ஆச்சு. லைக் ரொம்ப லேட்டாலாம் பிக்கப் இல்லை, ஒரு டீசெண்டான பிக்கப்பு. அண்டு வண்டியோட பவர் ஃபிகரை பார்த்துருவோம். பிஹெச்பி பொறுத்த வரையில் 6.9 கிலோவாட் சொல்லுவாங்க, அதாவது யூனிட்டில். பிஹெச்பியில் சொன்னோன்னா 9.25 பிஹெச்பியில் சொன்னேன் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி. அண்டு டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 10.5 டார்க் கிடைக்கும் நியூட்டன் மீட்டரில். ஸ்பீட் கம்பேரிஷன் பார்த்தீங்கன்னா நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க. பிக்கப்லாம் நல்லா இருக்குது. 8000 தான் ஓடி இருக்குது. பட் இதனாலேயும் ட்ராப் ஆகலான்ற மாதிரி சொல்லலை. ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஸ்பீடு தான். அண்ட் இந்த வண்டியோட முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்கோ இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. லைக் நீங்கள் ஈக்கோவில் போகிறீங்களா இல்லை பவரில் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஹீட் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல அப்டேட்னு சொல்லலாம். அதாவது வண்டியோட இன்ஜின் டெம்பரேச்சர் யூனிட் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல அப்டேட் தான். அண்ட் இதுக்கும் ஒரு பிக் தம்ஸ் அப்.
கம்ஃபர்டைஸ் சஸ்பென்ஷன் செட்டப்பை பார்த்துருவோம். சஸ்பென்ஷன் செட்டப் பொறுத்தவரையில் ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோபிக் வித் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரியர் வந்து பார்த்திங்கன்னா காயில் ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் செட்டப் தான். இப்போ ட்ராவல் பண்ண வரையில் என்னை பொறுத்த வரைக்கும் வண்டி வந்து 80 ரீச் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ரீச் பண்ண டைமிங்க்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ்லாம் வந்து சுத்தமாக கிடையாது வண்டியில். ஒரு டீசெண்டான ஒரு இன்ஜின், சுத்தமாக அந்த வைப்ரேஷன் ஃபீலே இல்லை. மேபி அது மேலே ரீச் பண்ணால் வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ணுவோமோ என்னவோ எனக்கு கரெக்டாக தெரியல. ஈவன் ஹேண்டில் ஃபுட் ரெஸ்ட் கூட உங்களுக்கு வந்து சுத்தமாக அந்த வைப்ரேஷன் ஃபீலே வந்து வரல. அண்ட் இந்த மைலேஜை பொறுத்தவரையில் 45 to 50 சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட ஓனர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆவரேஜாக 55 வருது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா 45 to 55 தான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். பட் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. இதோட மைலேஜ் டெஸ்ட் வீடியோ எடுக்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஷூர் அந்த ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டுக்கலாம். அண்ட் இதோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணிடலாம். பிரேக்கிங்கை பொறுத்தவரையில் ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்க்கு செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ரியர் வந்து ட்ரம்மு. ஃப்ரண்ட்டு டிஸ்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 220 mm. அண்டு ரியர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்மோட சைஸ் வந்து 130 mm தான் வரும். ஆக்சுவலாக ரியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட் தான் வரும். அண்ட் இதோட பிரேக்கிங் டெஸ்ட் பண்ணிடுவோம். பின்னாடி யாரும் வரல. 60 to 0 பண்ணுவோம். ஒரு டீசெண்டான பிரேக்கிங் செட்டப்னே சொல்லலாம். நீங்களே கவனிச்சிருப்பீங்க 60 to 0 நல்லா ஷார்ப்பாக நின்னது பிரேக்கு. பிரேக்கிங் பார்த்தீங்க இல்லையா, ஒரு டீசெண்டான பிரேக்கிங் செட்டப்பு. 60 to 0 பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருந்தது அந்த பிரேக்ஸ்லாம். ஐ திங்க் ரியர் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பைக் வந்து இப்போ தான் சர்வீஸ் விட்டாங்க. பட் ஏன்னு தெரியல. ஐ திங்க் அட்ஜஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் பிரேக்கு. அண்டு வண்டியோட ஓவரால் பவர் ஃபிகரை பார்த்துருவோம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை ஸ்பீட்லேயும் நல்லா ஸ்டேபிளாக போகுது. வீடியோவில் பார்த்துருப்பீங்க 80 வரைக்கும் நல்லா ரீச் பண்ணோம் வித்தவுட் எனி ஸ்ட்ரெஸ்ஸில். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. வண்டி வந்து ஈஸியாக உங்களுக்கு 80 வரைக்கும் கொண்டு போச்சு. அதுக்கு மேலேயும் போகலாம். பட் நான் போக விரும்பல. வண்டியோட பிக்கப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான பிக்கப் தான். அண்டு நீங்கள் ஒரு ஆவரேஜான அந்த வண்டியில் ஸ்பீடு போகணுன்னா ஒரு 50 to 60 வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா அதுதான் டீசெண்டான ஸ்பீடு. 125 cc ஸ்பீடே வந்து பார்த்திங்கன்னா அதுதான். அண்டு இந்த வண்டியோட ஓவரால் வெயிட் பார்த்திங்கன்னா 116 kilograms, அதாவது 116 கிலோன்னு சொல்லலாம். அண்டு இந்த பைக் வச்சுட்டு நீங்கள் சிட்டி ரைடும் பண்ணலாம், ஹைவே ரைடும் பண்ணலாம். பேக் பெயின் அவ்வளோவா வராது. ஏன்னா ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ரைட் பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்டோட பொசிஷனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சைடு மிரரும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வியூ கொடுக்குது உங்களுக்கு. ஒரு கிளியரான விஷன் ரியரில். அண்டு இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான பைக் இன் ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் சொல்லலாம். ஏன்னா 125 cc பைக் செக்மெண்ட்டோட ஒரு அதிக அளவான ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு ஃபீச்சர் இதில் சொல்ல மாட்டேன். இதில் வந்து நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். கால் எதனா வந்ததுன்னா இல்லை அதர் நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் எதனா வந்ததுன்னா உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு. அண்ட் இந்த வண்டி யாரெல்லாம் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ், மோஸ்ட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வாங்கலாம். இந்த பிலோ 60 இருக்கிறவங்க, 60 ஏஜில் இருக்கிறவங்க வந்து தாராளமாக வாங்கலாம். ஏன்னா வெயிட் பொறுத்த வரையில் 116 kg இருக்குது. ஸோ ஹேண்டில் பண்ணாங்கன்னா மேபி அவங்க வாங்கலாம். பட் இல்லாத பட்சத்தில் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு நல்ல செட்டப்னே சொல்லலாம் இந்த வண்டி. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. லைக் இந்த மாதிரி உங்களுக்கு வேறு என்ன ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ் அண்ட் பை.